தேரிழந்தூர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். அடுத்ததாக, ஆண் பெண் தொழுகை முறைகளில் வேறுபாடு உண்டா, இல்லை 2 பேர்த்துக்கும் ஒரே மாதிரி தான் தொழுகை முறையா என்று ஒரு சகோதரர் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அந்த கேள்விக்கு மூலனா முகமது பசீம் தாவூத் அவர்கள் விளக்கம் தருவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு நீண்ட நெடுங்காலங்களாக இஸ்லாமிய சமுதாயத்தில் ஆண்கள் பெண்கள் எல்லோரும் அவரவருடைய வழிமுறைப்படி தொழுது வந்தோம். அண்மை காலமாக என்னைக்கு இந்த ஃபித்னா ஃபசாதுகள் உருவானுச்சோ அன்னையிலிருந்து இப்படி ஒரு கருத்து மக்களிடத்தில் இருக்கிறது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் தொழுகையில் வித்தியாசம் கிடையாது, பெண்களும் ஆண்கள் போல தான் தொழுகணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஆதாரமாக சல்லு ராய்த்துமூனி சல்லு கமா ராய்த்துமூனி உசல்லி, என்னை எப்படி தொழ நீங்கள் கண்டீர்களோ அப்படியே நீங்கள் தொழுங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொழுதாங்களோ அப்படி தான் ஆம்பளையும் தொழுகணும், அப்படி தான் பொம்பளையும் தொழுகணும்னு சொல்லிட்டு ஒரு லாஜிக்காக அப்படி பெரிய அறிவாளித்தனமாக பேசுகிற மாதிரி ஒரு கருத்தை ஹதீஸை சொல்லி மக்களை குழம்பி நல்லா தொழுந்துகிருந்த பெண்கள் எப்படி தொழுகணுமோ அப்படி தொழுந்துகிருந்த பெண்களும் இப்போ ஆம்பளை மாதிரி தொழுக ஆரம்பிச்சிருச்சுங்க. எல்லாம் பொதுவாக அல்லாஹ் தஆலா ஆண்கள் பெண்கள் படைப்பிலேயே அல்லாஹ் வித்தியாசம் வச்சிருக்கிறான். உடல் ரீதியாக வித்தியாசம் இருக்குது, உளவியல் ரீதியாக வித்தியாசம் இருக்குது, உடல் வலிமையிலே வித்தியாசம் இருக்குது. புன்ன நாக்கிசாத்துல் அக்லி ஃபித்தீன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அறிவிலையும் தீன்லையும் குறைஞ்சவங்க, அறிவிலையும் தீன்லையும் குறைஞ்ச ஒரு பெண்ணும் அறிவிலும் தீனிலும் நிறைந்த ஒரு ஆணும் எப்படி அல்லாஹ் ஒன்றா சமமாக்குவான்? எப்படி சமமாக்குவான்? சமமாக்குனா அது பெண்கள் மீது இறைவன் ஒரு இபாதத்தை கட்டாயப்படுத்தி திணிக்கிற மாதிரி ஆகும். அவங்க எல்லா விஷயத்திலேயும் மார்க்கத்தில் ஆண்களுக்கு பெண்களுக்கு தனித்தனியான வித்தியாசம் இருக்குது. தொழுகையில் மட்டும் இல்லை, ஹஜ்ஜில் இருக்குது. ஹஜ்ஜில் ஆண்கள் தலையை மறைக்கக்கூடாது, பெண்கள் தலையில் ஒரு முடி கூட தெரியக்கூடாது. பெண்கள் ஒரு முடி கூட தெரியாது, அதனால தான் தொப்பிலாம் போட்டுக்குருவாங்க. அதே போல் நோம்பில் இருக்குது, ஜக்காத்தில் இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குது. அதே மாதிரி தொழுகையிலேயும் வித்தியாசம் இருக்குது. ஆண்கள் தொழுகை பெண்கள் தொழுகை மாதிரி கிடையாது. அல்லாஹுடைய தூதர் இந்த ஹதீஸை சொன்னாலும் பெண்கள் தொழுகிறதுக்கான முறையை தனியாக அவங்க தனித்தனியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பொதுவாக முதல்ல சத்ரால தொழுகைக்கு வர்றதுக்கு முன்னாடி மானத்தை மறைக்குதல்னு ஒன்று இருக்குது. ஆண்களும் பெண்களும் ஒன்றா தான் தொழுகணும்னு சொன்னால் நம்ம தொப்பி இல்லாமல் தொழுவுறீங்க, நீங்கள் பொம்பளை தலையில் துணி இல்லாமல் தொழுவ முடியுமா? நீனும் நானும் ஒன்று தான், நீனும் நான் என்ன மாதிரியே தொழுகு அப்படின்னு சொல்லி தலையில் உள்ள மக்கனை கழட்டி போட்டு என்ன மாதிரி தொழுகுன்னு சொல்ல முடியுமா? தொழுகு சொல்ல முடியாது. அவங்களுக்கு முகம், 2 கைகள், 2 கால் கரண்டை வரை தவிர உள்ள அத்தனையும் மறைக்கப்பட வேண்டும். அப்போ தான் அவங்க தொழுகையே கூடும். அதனால் இந்த புதிய இந்த வாதத்தை நம்ம நம்பக்கூடாது. அப்போ என்ன வித்தியாசம் இருக்குது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்கிறாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறாங்க. இது கன்சுல் உம்மால் ஹதீஸில் வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெண்கள் சஜிதா செஞ்ச பெண்கள் அத்தியாயத்துக்கு போனால் அவங்க 2 தொடை ஒரு தொடையோடு ஒட்டி உட்கார்ந்துருக்கணும். சஜிதாவுக்கு போனால் தன் உறுப்புக்களை எல்லாம் அடக்கி சஜிதா செய்யணும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அடக்கி ஒடுக்கி சுருக்கி சஜிதா செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அது 5 வித்தியாசம் இருக்குதுங்க தொழுகையில் ஆணுக்கும் பெண்ணுக்குள்ள வித்தியாசத்தில். முதலாவது தக்பீர் தஹ்ரீமா, கையை தூக்குறோம்ல, அதில் வித்தியாசம் இருக்குது. ஒரு ஆண் காது வர உயர்த்தணும், பெண்ணு நெஞ்சு வரைக்கும் தான் உயர்த்தணும், காது வரைக்கும் உயர்த்தக்கூடாது. இது வரைக்கும் உயர்த்தி தக்பீர் கட்டிடணும். இது முதலாவது வித்தியாசம். 2வது வித்தியாசம் கை கட்டுறதுல வித்தியாசம் இருக்குது. ஒரு ஆண் தொப்புளுக்கு கீழே கை கட்டணும், பெண் நெஞ்சில் கை கட்டணும். அப்படி கை கட்டுறதுலேயும் கூட ஆணுக்கு ஆண் கைகளை இப்படி வளையம் போட்டு கட்டணும், பெண்ணு இப்படி நெஞ்சில் சும்மா தான் இப்படி வைக்கணும், இப்படி மேலாப்பில் வச்சு கிராஸ் பண்ணி இப்படி கட்டிக்கிறணும், அவ்வளோதான். இது கை கட்டுறதுல வித்தியாசம் இருக்குது. ருக்கூல வித்தியாசம் இருக்குது. ருக்கூல ஆண் நல்ல சரி சமமாக
ஒரு முதுகை வந்து பலக அளவுக்கு அவர் வந்து ஃபுல்லாக குனியணும். பெண் வந்து அப்படி குனியக்கூடாது, மேலோட்டமாக தான் குனியணும். கான் வந்து கை விரல்களை கொண்டு முட்டிக்காலை நல்லா பிடிக்கணும். பெண்கள் வந்து மேலாப்பில் தான் கை வைக்கணும். அதே போல் வந்து ஒரு சஜிதா செய்கிறதுலையும் வித்தியாசம் இருக்குது. கொடங்கைகளை உருக்கி நல்லா சுருக்கி ஒரு அடிமை போல் அந்த பெண்ணு தொழுகணும். அதே மாதிரி அத்தியாயத்தில் இருக்கிறதுலையும் நேர பித்தட்டை வந்து தரையில் வச்சிடணும். அவங்க நம்மளை மாதிரி வந்து காலுக்கு மேலே உட்காரக்கூடாது. அவங்க 2 காலையும் பின்னாடி விரித்து வைக்கணும். இந்த மாதிரியான வித்தியாசங்கள் அல்ஹம்துலில்லாஹ். இந்த வித்தியாசங்கள் இப்படி நிறைய வித்தியாசங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து ஆணுடைய தொழுகை, ஆண் எப்படி தொழுகன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி கொடுத்துருக்காங்க. பெண்கள் எப்படி தொழுகன்னு வித்தியாசம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்தந்த முறையில் தொழுதாதான் தொழுகை கூடும். இப்படி வித்தியாசங்கள் இருக்கிறதுனால அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யார் பேச்சையும் நம்பி நம்ம தொழுகையை வீணாக்கிடக்கூடாது, பாழாக்கிடக்கூடாது.